வியூஇசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வாழ்ந்துதானே பார்க்கணும் அப்படின்னு ஒரு பொன்னான மொழிகளை இன்றைக்கு கரெக்டா ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஷவுக்கு சங்கர் அவர்களுடைய தோழி, அதாவது சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டு உரிமையாளரான மாலதி அவர்கள் இன்றைக்கு அந்த முத்தான பொன்மொழியை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல உதிர்த்து இருக்கிறாங்க. அதை அப்படியே வீடியோ காணொலியாக எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோ போடுறப்ப, இந்த ரெக்கார்ட் பண்றப்ப அது 1 மணி நேரமா இருக்கும். எடிட் பண்ணி நாம போடுறதுக்குள்ள அது ஒரு 2-3 மணி நேரம் தாண்டி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு முத்தான பொன்மொழி, வாழ்க்கை ஒரு போர்க்களம், வாழ்ந்துதானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உதிர்த்து இருக்கிறாங்க. அந்த காணொலியில போட்டிருக்காங்க. சரி, இதுல என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு இதுனாக்க, நான் இதை பத்தியே பேசக்கூடாது, ஷவுக்கு சங்கரை பத்தி பேச வேண்டாம், அது மட்டும் இல்லாம அதுவும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நாம் பேச வேண்டாம் அப்படிலாம் நம்ம கடந்து போகும்பொழுது, ஆனா அவருடைய மகனுடைய இழப்பை கூட வைத்து இவனுங்க வருமானம் ஈட்ட முடியும், அனுதாபத்தை தேட முடியும், அனுதாப அரசியல் செய்ய முடியும்னு இவனுக்கு கேவலமா இன்னைக்கு ஒரு உருட்டுனானுங்கல்ல. ஏன்னா அந்த தியோ, அவருடைய பையன் பேர் தியோ ஆழிசை, அந்த பையனோட இறப்பு சவுக்கு சங்கருக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். அந்த பையன் இறந்த உடனடியாக எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருடைய தாயார், அந்த குழந்தையினுடைய தாயார் இருக்குல்ல, 13 வயது பையனுடைய குழந்தையினுடைய தாயார் நிலவு மொழி, அவங்க பேர் ஆர்த்தி, இயற்பெயர் ஆர்த்தி. அவங்க பெயர் மாற்றிக்கொண்டாங்க நிலவு மொழின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கம்யூனிஸ்ட் தோழின்னு வச்சுங்களேன். நெருங்கிய நண்பர்கள். அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கருக்கும் அந்த நிலவு மொழி என்கிற ஆர்த்திக்கும் திருமணம் பண்ணி வைத்த நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, 2 பேர் திருமணம் பண்ணி வைத்தாங்க. அவங்க தொடர்ச்சியா நம்ம கூட பேசக்கூடிய நபர்கள்லாம், நம்ம நண்பர்கள்லாம், சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது சரி, இவங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது, ஆனா இன்னைக்கு இவனுங்க பண்ண அந்த டிராமா, உருட்டு வீடியோ இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் என்னால பேசாம இருக்க முடியுது. ஏன்னா அந்த ஒரு சின்ன குழந்தை, ஒரு 13 வயசு குழந்தை தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்குன்னா, அந்த தற்கொலைக்கு காரணம் என்ன, அடிப்படை காரணம் என்னன்னு அவனுங்களுக்கே தெரியும், சங்கருக்கே தெரியும், இந்த சமூகத்துக்கும் அது தெரியணும்ல. ஏன் அந்த குழந்தை இறந்தது, அந்த குழந்தையினுடைய இறப்புக்கு சவுக்கு சங்கர் நேரடி காரணம் என்பதை இந்த சமூகம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் வேணா வெளியில நல்ல வேஷம் போடலாம், ஊருக்கெல்லாம் யோகியம் பேசலாம். இன்னைக்கு அந்த மாலதி அவர்கள் அந்த வீடியோல என்ன தெரியுமா சொல்றாங்க, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு புதுசு, விஜய் ஆட்சி நடத்துவதற்கு சவுக்கு சங்கர் அவருடைய ஆலோசனை தேவை, ஆதரவு தேவை, அதனாலதான் நாங்க வீடியோ போடுறோம். ஆமா இல்ல, சவுக்கு சங்கர் வீடியோ பார்த்துட்டு தான் விஜய் ஆட்சி நடத்துறாரு. சவுக்கு சங்கர் வீடியோவை பார்த்துட்டு தான் விஜயனுடைய ஆட்சி, இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, செழிப்பாக நடந்துட்டு இருக்கு, அப்படிதானே? அப்ப சவுக்கு சங்கருடைய ஆலோசனையின் பேர் தான் 6 லாக்அப் டெத் நடந்ததா? சவுக்கு சங்கருடைய ஆலோசனையின் பேர் தான் 284 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதியப்பட்டதா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த குற்றங்கள்லாம் சவுக்கு சங்கருடைய ஆலோசனை பேர் தான் அனுமதிக்கப்பட்டதா? இந்த காவிரி காவிரி தண்ணி அவன் விடாதது, இவனுக்கு போய் அங்க தண்ணி கேட்காதது, சவுக்கு சங்கர் ஆலோசனையின் பேர் தான் காவிரியில தண்ணி கேட்க போகலையா? என்னடா இப்படி உலகமாக உருட்டா இருக்கிறீங்க? நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த 13 வயது சின்ன குழந்தையினுடைய இறப்பை கூட அனுதாபமா மாத்தி நீங்க சப்ஸ்கிரைபரை ஏத்திக்கணும்ன்றதுக்காக நீங்க வீடியோ போடுற டிராமாலாம் இருக்குது. சரி, பேசுவோம். இதனுடைய உண்மை நிலை என்ன, இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம பேசுவோம். ஏன்னா நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கும் போதெல்லாம் இவனுக்கு, ஏன்னா 2 நாள் 5ஆம் தேதி அந்த குழந்தை இறந்து போச்சு. 5ஆம் தேதி காலையிலேயே தூக்குமாட்டி இறந்துருச்சு அந்த குழந்தை. ஆனா அது எங்களுக்கு மதியமெல்லாம் தெரிஞ்சிரும். அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சவுக்கு சங்கருக்கு ஈவினிங் வரைக்கும் தெரியல. ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் வீடியோ போட்டாரு, இன்னைக்கு ஈவினிங் வீடியோ போடுறாரு. வீடியோ போடாம இருக்க முடியும்? என்னமோ இவர் பேச்சை கேட்டுதான் இங்க பாலாரும் தேனாரும் தாவை காட்சியில ஓடுதுன்ற மாதிரி. அப்போ இவ்வளவு இழிவான செயல் அவர் பேசும்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல்ல இப்ப நாம நிற்கிறோம். சவுக்கு சங்கர் உங்க எல்லாருக்குமே தெரியும், அரசினுடைய ஆடியோவை இவர் லஞ்ச ஒழிப்பு துறையில சாதாரண பியூனா இருந்தவர், புரியுதுங்களா? சாதாரண பியூனா இருந்தவர். இவர் என்னமோ இன்னைக்கு உல்டா கதெல்லாம் விடுறாரு. என்னமோ ரைடுக்கு போகும்போது இந்த இவரையும் கூட்டிட்டு போனாங்களாம். இவர் பியூன் தான், சஸ்பெண்டட் கிளர்க்கு தான் இவரு, கிளர்க்கு. இவரை என்னமோ கூடையே கூட்டிட்டு போயிட்டு ரைடுக்கெல்லாம் கூட கூட்டிட்டு போன மாதிரியும், அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்லாம் இவரோடு தொடர்பு கொண்டு நெருக்கமாக எல்லா விஷயங்களையும் விவாதித்த மாதிரியும். கவர்மெண்ட் ஆபீஸ் போயிருக்கீங்களா? அங்க போய் கிளர்க்கு பியூனோட வேலை என்னன்னு போய் பாருங்க. ஆபீஸ் உள்ளேயே, ஆபீஸ் ரூமுக்குள்ளேயே விடமாட்டாங்க. ஆபீஸ் ரூமுக்குள்ள இப்படி குனிஞ்சுக்கிட்டே போவாங்க, வாய மூடிட்டே போவாங்க, சத்தம் வராம அப்படி போன மாதிரி மெதுவா நடந்து போவாங்க. ஆனா இந்த சங்கர் என்ற இந்த சவுக்கு சங்கரை மட்டும் இவரு பியூனா, இவரு கிளர்க்கா அங்க வேலை செய்யும் போது அப்படியே உயர் அதிகாரம்லாம் இவர்கிட்ட ஆலோசனை பண்ணுவாங்களாம், டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். சங்கர், அவங்கள நம்ம அரெஸ்ட் பண்ணலாம் சங்கர், தப்பா போயிடும் சங்கர் அப்படின்னு இவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்களாம். அப்படிங்களா சார் இவரும் கேட்பாராம். எங்கேயாவது பெரிய பெரிய ரைடுகள் போனா இவரை கூட்டு போவாங்களாம். என்னடா உருட்டு இது? கேட்கறவன் கேனப்பதான் நீ மட்டும் ஏறி குத்திட்டு போயிட்டே இருப்பல்ல. ஏன்னா இவருக்கு உயரதிகாக இருந்தவர் அவர் இறந்து விட்டார். அதனாலதான் இந்த உருட்டை தைரியமா உருட்டிக்கிட்டு இருக்காரு சங்கர், புரியுதுங்களா?
சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படி அரசினுடைய ஒரு உரையாடலை இவர் வந்து லீக் பண்றாரு. அதை லீக் பண்ண உடனே ஜாபர் செட்டி இவர் மீது வழக்கு பதிவு பண்ணி உள்ள காவல்துறை வச்சு பிரிச்சு எடுத்துட்டாங்க. அது உண்மைதான். சவுக்கு சங்கரை விட்டு பிரிச்சு எடுத்ததுதான் உண்மைதான். அதை உண்மையாகவே அந்த ஆடியோவை திருடியது சவுக்கு சங்கர் தான். அந்த சுஜாதா என்ற பெண்றை வந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய தங்கையினுடைய பெண்றை, புரியுதுங்களா? அதை வச்சு இவர் தான் ஆடியோவெல்லாம் இது பண்ணாரு. ரெக்கார்டெல்லாம் கிளியரா இருக்கு, புரியுதா? ரெக்கார்டு கிளியரா இருக்கு, இவர் தான் பண்ணாரு அப்படின்றதுக்கான. அதனாலதான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க. இருந்தாலும் அந்த சஸ்பெண்ட் பண்ண உடனே பாதி சம்பளம் வரும்ல, அந்த பாதி சம்பளத்தை கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல வாங்கி வேலைக்கே போகாம ஓசியிலே உண்டு கொழுத்தவர் தான் இந்த சங்கர், புரியுதுங்களா? இப்போ இந்த வழக்குகள்லாம் இருக்குல்ல, இந்த ஆடியோவை லீக் பண்ண இந்த வழக்குகள், இந்த வழக்குகளுக்காக இவருக்காக ஆதரவாக வாதாடியவர், இவருக்கு அடைக்கலம், தன்னுடைய அலுவலகத்துல அடைக்கலம் கொடுத்தவர் வழக்கறிஞர் புகழேந்தி. அந்த புகழேந்தி அவர்களுடைய அலுவலகத்துல ஜூனியராக வந்து சேர்ந்தவர் தான் நிலவுமொழி என்கிற ஆர்த்தி, புரியுதுங்களா? நிலவுமொழி என்கிற ஆர்த்தி அந்த வழக்கறிஞர் புகழேந்தியினுடைய ஜூனியராக வந்து சேரும் பொழுது இந்த சவுக்கு சங்கருக்கு அடைக்கலம் அந்த புகழேந்திய வழக்கறிஞர் கொடுக்கிறார். அப்போ இந்த சவுக்கு சங்கர் என்ன பண்றாருன்னா, இந்த அலுவலகத்துக்கு போறது, கோர்ட்டுக்கு போறது, போலீஸ் கூட போறது, அப்புறம் வந்து வெப்சைட்ல எழுதுறது, இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த நிலவுமொழிக்கு சங்கரை பார்த்து இவன் பெரிய வீராதி வீரன், சூராதி சூரன், எல்லாரையும் எதிர்க்கிறான் பாருங்க, வழக்கு அப்படி இப்படின்னு போறாங்க பாருங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வயசு வந்து சவுக்கு சங்கரை விட 17 வயது சின்ன பொண்ணு அந்த பொண்ணு. அப்ப அந்த இளம் வயது பெண்ணுக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து, அதாவது கிட்டத்தட்ட அப்பா ஸ்தானம் வச்சு அந்த நிலவுமொழிக்கு அந்த அளவுக்கு தான் ஏஜ். சவுக்கு சங்கருக்கு அப்பவே ஒரு நல்ல ஏஜ் இருந்துச்சுங்களேன். இவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நிலவுமொழி வந்து சவுக்கு சங்கரை விட 17 வயது குறைந்தவர். அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து, இளம் பெண்ணுக்கு வந்து சவுக்கு சங்கரை பார்க்கும்போது இங்க பாரு வழக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கான், நியூஸ் பேப்பர்லாம் இவன் பேர் வருது, இவன் பெரிய ஆளு, பெரிய போராளி போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலவுமொழி இவங்களை காதலிக்கிறாங்க. இப்படி காதலிக்கும் போது 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ நம்முடைய நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சவுக்கு சங்கர் வந்து அந்த நண்பர்களோடு கூட இருந்தவர் தான். அவங்க சொல்றாங்க, வேணாயா, உன்னோட சின்ன பொண்ணு, இது செட் ஆகாது, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்காத அப்படின்னு பல முறை சவுக்கு சங்கருக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர் கேட்கல. இல்ல, நான் தலைகளாகத்தான் குதிப்பேன்னு சொல்லி அப்புறம் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணு கன்சீவ் ஆகுது. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள். ஏன்னா பல பெண்களோடு சவகாசத்துல சவுக்கு சங்கர் அப்பொழுது இருக்கிறார். அப்போ அந்த நிலவுமொழிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்க சண்டை போடுறாங்க, ஃபைட் பண்றாங்க. அப்ப இருவருக்குமான சண்டை வந்து ரொம்ப அதிகமாக முற்றுது. அப்பதான் நிலவுமொழி என்ன பண்றாங்கன்னாக்க குழந்தை வந்து பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைய கூட இது ஏன் குழந்தை இல்ல, எனக்கு பிறக்கல, முகஜாடை என்னோடதுல. இப்ப கூட அந்த குழந்தையோட போட்டோவும் சவுக்கு சங்கர் போட்டோவும் ஒன்னா வச்சு பாத்தீங்க அப்படின்னாக்க அப்படியே சவுக்கு சங்கர் மாதிரியே இருக்கும் அந்த குழந்தை. இது எனக்கு பிறக்கலன்னு சொல்லி அந்த நிலவுமொழி கூட சண்டை போட்டு அப்பையில இருந்து 2 பேரும் சண்டை போட்டு டிவோர்ஸ்க்காக நீதிமன்றத்துல அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துல அலைஞ்ச உடனே இந்த என் குழந்தை இல்லைன்னு சொல்றேன்ல, சரி டிவோர்ஸ் கொடுக்குறேன், ஆனா நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு ஜீவானம்சம் தொகையை நீ தரணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது இல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது என் குழந்தையே இல்லை, நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சண்டை போட்டவங்க இந்த சவுக்கு சங்கர். நீதிமன்ற பதிவுகள் இருக்கு. நீதிமன்றத்துல சவுக்கு சங்கர் சொல்றாரு கொடுக்க முடியாது. ஆர்த்தி எவ்வளவு தெரியுமா கேக்குறாங்க? இப்ப இறந்து போன அந்த தியோ ஆழிசன் அந்த குழந்தைக்கு வெறும் 4000 ரூபாய் கேட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சு. வெறும் 4000 ரூபாய். போய் செய்தித்தாளை போய் பாருங்க. நான் சொல்றது போயினா நீதிமன்றத்துல போய் பாருங்க. வெறும் 4000 ரூபாய் கேட்டாங்க அந்த நிலவுமொழி. அவருடைய பிள்ளைய வந்து வளர்க்கறதுக்கு வெறும் 4000 ரூபாய். தனியா அந்த பெண்ணு எப்படி இந்த சமூகத்துல இருந்து எப்படி சம்பாரிச்சு அந்த குழந்தையை காப்பாத்துவாங்க, படிக்க வைப்பாங்க, அவருடைய செலவு பார்ப்பாங்க, பெற்றோர்களை எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். வெறும் 4000 ரூபாய் கேட்டாங்க. அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த சவுக்கு சங்கர். இல்லைங்க, கொடுக்க முடியாது, அது என் குழந்தையே இல்லை, நான் இதுக்கு 4000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னே நிலவுமொழி என்ன பண்ணாங்க, நான் உனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுட்டாங்க. இப்ப வரைக்கும் டிவோர்ஸ் கொடுக்கல நிலவுமொழி அவர்கள். சவுக்கு சங்கருக்கு இப்ப வரைக்கும் டிவோர்ஸ் கொடுக்கல. புரியுதுங்களா? 4000 கூட கொடுக்க மறுத்ததுதான். ஆனா மாலதிக்கு 5 கோடி ரூபாயில பிளாட் வாங்கி கொடுத்துருக்காரு சவுக்கு சங்கர். பெத்த பிள்ளைக்கு ஒரு 4000 ரூபாய் அவனுடைய வளர்ப்பு செலவுக்கு, படிப்பு செலவுக்கு கொடுக்க முடியாதவன் 5 கோடி ரூபாயில மாலதிக்கு பிளாட் வாங்கி கொடுத்துருக்கான். இவன் வந்து ஊருக்கெல்லாம் யோக்கியம் சொல்றான். இவனெல்லாம் நீங்க ஹீரோன்னு தூக்கி பிடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன கருமத்தை சொல்றது? சரி, இந்த பெண்ணால இவன் இந்த மாதிரி சொல்லிட்டானே, ஒரு 4000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே, இந்த பையனுக்கு படிப்பு செலவு பார்க்கணும், நாமளும் வேலைக்கு போகணும், இவனை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணும், இது நம்மளுக்கு கஷ்டமாயிடுமேன்னு சொல்லிட்டு தான் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் நடுக்குப்பம் பகுதியில அவருடைய அப்பா அம்மா கிட்ட போய் நிலவுமொழி இந்த தியோ ஆழியசைய கொண்டு போய் விடுறாங்க. அதாவது சவுக்கு சங்கர் பையனை கொண்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுல அந்த நிலவுமொழி என்கிற ஆர்த்தி கொண்டு போய் விடுறாங்க. அம்மா அப்பா நீங்க எங்களை வந்து படிக்க வச்சுக்கீங்க,
நான் அங்க போய் சம்பாதிக்கிறேன், கண்காணாத இடத்துல போய் சம்பாதிக்கிறேன், நான் காசு அனுப்பி விடுறேன், அதை வச்சு உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து அனுப்பிடுறாங்க. புரியுங்களா? சவுக்கு சங்கரம் அந்த பையனை எடுத்த போட்டோ பெரும்பாலும் இருக்காது பாருங்க. அந்த பையனும் சவுக்கு சங்கரம் அம்மாவும் எடுத்த போட்டோனா இருக்குமே தவிர சவுக்கு சங்கரம் அந்த பையனும் ஒன்னா சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்காது. புரியுதுங்களா? எப்படியே இருக்குதா என்னன்னு தெரியல. நான் இது வரைக்கும் பார்க்கல. அவர் நண்பரும் என்றாருமே எனக்கு அனுப்பல. அப்படி இருந்தா ஒருவேளை அவர் பதிவு பண்ண சொல்லுங்க, அவர் போட்டுட்டோம் அந்த போட்டோவை. புரியுங்களா? அப்படி ஸ்கூல்ல போய் அங்க போய் சேர்க்கறாங்க. அந்த பையனும் பக்கத்துல இருக்க மரக்காணத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில படிச்சுட்டு இருக்கான். 13 வயசு தான் ஆகுது. அம்மாவும் இங்க இல்ல, அப்பாவும் இங்க இல்ல. அப்பாவும் பேச மாட்டாரு, மாலதி வந்து பேச விட மாட்டாங்க அந்த பிள்ளைகிட்ட. எப்படி அந்த தியோ ஆழிசை இருக்கான்ல, இறந்து போன பிள்ளை, அவங்கிட்ட சவுக்கு சங்கர மாலதி பேச விடுறது கிடையாது. இந்த பக்கம் இவங்களும் அந்த நிலவுமொழி என்ற வழக்கறிஞர் இவங்களும் இங்க சென்னையில தனியா இருந்துகிட்டு இவங்க கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு சொற்ப சம்பளத்துல இவருக்கு வீட்டு வாடகை கொடுத்துட்டு இவங்க சாப்பிட்டுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு அப்பப்போ படிப்பு செலவு கொடுக்குறாங்க. இவங்களும் ஊர் பக்கம் போறது இல்லை. இவங்களும் ஊர் பக்கம் அந்த பிள்ளை போய் பாக்குறதில்ல. அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டதோட சரி. இவங்க ஒரு ட்ராக்ல எப்படி போயிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் இவன் டெய்லி இங்க வீடியோ போட்டுட்டு 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் போயிட்டு கும்மாளம் அடிச்சுட்டு வந்தாங்க. இங்க இருந்து கேரளாவில் போய் கும்மாளம் அடிச்சவனுக்கு இவன் பெத்த புள்ள இறப்புக்கு இங்க போக முடியல மரக்காணத்துக்கு. புரியுதுங்களா? எப்பேற்பட்ட பக்கிர குணம் படைத்தவன்னு பாருங்க. இங்க இறந்து கிடக்கும்போது இங்க போய் பார்க்கல. அப்போ அப்பா இருந்தும் நம்மளால பேச முடியல, அப்பா இருந்தும் நம்ம கிட்ட நம்மள வந்து பார்க்க மாட்டேங்கிறான், அம்மா இருந்தும் நம்ம கூட இல்லையே, அம்மா இருந்தும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களே, ஸ்கூலுக்கு படிக்க போனாலும் அங்க ப்ரெஷர், அங்கேயும் படிக்க முடியல, இப்படி தாத்தா பாட்டி வீட்டுல வந்து தனியா மாட்டிக்கிட்டு இருக்குமேன்ற இந்த மொத்த அழுத்தமும் சேர்ந்துதான் அந்த பையன் தற்கொலை முடிவு எடுக்கிறான். அந்த இறப்பதற்கு காலையில தான் அவங்க தாத்தா பாட்டி நீ போ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. இந்த தம்பி வந்து இல்ல நான் போக மாட்டேன், எப்படி இல்ல நான் போகல அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இவங்க வந்து போடா ஸ்கூலுக்குன்னு திட்டின உடனே இவன் என்ன பண்ணிடுறான், வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு பின்னாடி அந்த வேப்ப மரத்துல தூக்கு மாட்டி தூங்கிட்டான். வெறும் 13 வயசு பிள்ளைங்க. அப்படி என்ன மன அழுத்தம்? பெற்றோர் கூட இல்லை, பெற்றோர் பாசத்திற்காக ஏங்கி தவித்தவன். இவங்க 2 பேர் பண்ண தவறால ஒரு குழந்தையினுடைய உயிர் போயிடுச்சு இல்ல. எனக்கு சவுக்கு சங்கர் மீது அதுதான் கோபம். வெள்ளை இறந்து போச்சு, 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் போயிட்டு நீ மாலதி நிதிஷ் எல்லாரும் போய் கும்மாளம் அடிச்சுட்டு வரீங்க. இங்க இருக்கிற மரக்காணத்துல உன் பெத்த பிள்ளைய போய் பார்க்க முடியலையா? எப்படி போய் பார்ப்ப? நீ தான் அவன் என் பிள்ளையே இல்லை எனக்கு பிறக்கலன்னு சொன்னியே, எப்படி நீ போய் பார்ப்ப? ஆனா இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன டிராமா போடுறீங்க? இல்ல இந்த காலம் இழப்புகளை வந்து நிறைய இழப்புகள் இந்த காலம் வந்து சந்திக்கும், இந்த உலகம் வந்து சந்திக்கும், இருந்தாலும் நம்ம மேல மேலதான் போகணும்னு சவுக்கு சங்கர் ஒரு பக்கம். மாலதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை ஒரு போர்க்களம், வாழ்ந்துதானே பார்க்கணும், இவருடைய ஆலோசனையின் பேர்லாம் இந்த ஆட்சி நடக்கிறது, அதனாலதான் நாங்க வீடியோ போடுறோம் அப்படின்னு ஒரு உருட்டு. உண்மையை சொல்லுங்க, நம்ம வீட்டுல நம்ம புள்ள இந்த மாதிரி தவறுனதுன்னா நாம இப்படி உட்காந்துட்டு வீடியோ போட்டுட்டு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். நம்ம வீட்டுல மனைவிக்கோ தாய்க்கோ ஒரு சின்ன அடிபட்டா கூட உடனே ஊர்ல கிளம்பி போய் நின்று அவங்க கூட இருந்து அவங்களை குணப்படுத்தி விட்டுட்டு வருவோம்ல. அப்ப இவெல்லாம் என்ன மனுஷன்? போக மாட்டான். போனானாக்கா அங்க இருக்கிற ஊருக்காரங்க பிடிச்சி நொறுக்கிடுவாங்க. என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4000 ரூபாய் தரமாட்டேன்னு சொல்லி இந்த குழந்தை இப்படி சாபர்ட் ஸ்டேடான்னு சொல்லிட்டு அங்கேயே பிடிச்சி நொறுக்கிடுவாங்க. அதனாலதான் இவர் போகல. அப்ப என்ன வாழ்க்கை வாழற நீ? உன்னை பெத்த தாய்க்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை உன்னால கொடுக்க முடியல, உன் கட்டண மனைவிக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை உன்னால கொடுக்க முடியல, பெத்த பிள்ளைக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு உன்னால அமைச்சு கொடுக்க முடியல, மாலதிக்கு 5 கோடி ரூபாயில நீ வீடு வாங்கி தர, பெத்த பிள்ளைக்கு ஒரு 4000 ரூபாய் ஜீவனாம்சம் வளர்ப்புக்கு கல்வி செலவுக்கு தரமா இருக்கிற நீ அப்படி என்ன வாழ்க்கை வாழ்ந்து நீ என்ன சாதிக்க போறோன்னு கேட்கிறோம். என்ன இது கருமம் கட்ட வாழ்க்கைன்னு நாங்க கேட்கிறோம். புரியுங்களா? அப்போ நாங்க வந்து இதெல்லாம் பேசணும், இதை கொண்டு வந்து இங்க நிறுத்தணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. நாங்க பேசக்கூடாதுன்னு தான் 2 நாளா அப்படியே கடந்து போறோம். சரி, எதுக்கு அவங்க குடும்ப பிரச்சனை, ஒரு குழந்தை இறந்துருச்சு, அதை ஏன் நாம பேசணும்னு கடந்து போறோம். ஆனா இன்னைக்கு அந்த 13 வயசு குழந்தையினுடைய இறப்பை கூட நீங்க வியாபாரமாக மாத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதை வச்சு ஒரு அனுதாபம் தேடிக்கிட்டு இருக்கீங்களே, அதை பார்க்கும்போதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேதனையா இருக்கு. அப்ப எப்பேற்பட்ட மனுஷனே அப்படின்னு பேச தோன்றுகிறது. அதனாலதான் இந்த விஷயத்துல நாம கொண்டு வந்து பேச வேண்டிய ஒரு தேவை இங்க ஏற்பட்டு இருக்கிறது. எனவே சவுக்கு சங்கர் போன்ற ஒரு மிருகத்தனமான மனிதர்களை நான் பார்த்ததில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையை நான் பார்த்தது கிடையாது. 41 பேரை கொண்டுட்டு விஜய் ஓடி போய் ஒளிஞ்சாருல, அவரை விட மிக மிக ஆபத்தான கருணை இல்லாத ஒரு மனிதன் தான் சவுக்கு சங்கர். நீங்க சொல்லலாம் கமெண்ட்ல வந்து, ஏங்க அவர் என்ன மனவேதனையில இருக்காரு, அவர் என்ன வேதனையில இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவர் உள்ளுக்குள்ள அழுவலாம் வெளியே சிரிக்கலாம் அப்படின்னு நீங்க டயலாக் மயிர் கூட விடலாம். அதெல்லாம் கதை கிடையாது. உங்களுக்கு தெரியாது? உங்க வீட்டுல ஒரு இறப்பு வந்தா இப்படிதான் பாத்துட்டு இருப்பீங்களா என்ன? வீடியோ போட்டுட்டு சிரிச்சுட்டு இருப்பீங்களா என்ன? சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாவே அந்த நியூஸ் 5ஆம் தேதி வந்து அந்த தம்பி வந்து இறக்குறாரு.
அந்த நியூஸ் எங்களுக்கு தெரிய வருது. அந்த நியூஸ் தெரிஞ்சோடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த சவுக்கு சங்கருக்கு பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னை இன்னும் போய் பார்ப்பானா பார்க்க மாட்டானா, இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது கடைசியா அந்த முகத்தை கூட பார்க்க மாட்டானா அப்படின்லாம் நம்ம நினைச்சோம். சரி விடு, அவன் குடும்ப பிரச்சனை பேசக்கூடாதுன்னு நினைச்சாக்க இன்னைக்கு அவனுக்கு பார்த்த வேலைதான் இன்னும் கடுப்பாயிடுச்சு. என் தாயிடம் போறார், என் தாய் அவரை பார்த்துக் கொள்வார். நாய உயிரோடு இருக்கும்போது நீ பாத்தியா அவன் பிள்ளைய? சொல்லு, நீ பாத்தியா? செத்ததுக்கு அப்புறம் என் தாயார் பாத்துக்குவார்னா அப்புறம் என்ன மைத்துக்கு நீ அப்பன்னு இருக்கிறான்னு கேட்கறான். புரியுதுங்களா? என்ன மாலதிக்கு கொண்டாட்டம், என்ன சொத்துல பங்கு இப்ப இருக்காது. என்னதான் ஒரு புள்ள இல்ல அப்படின்னு சொன்னா கூட சவுக்கு சங்கருக்கு புள்ள யாருன்னா தியோ ஆழிசை தான். சொத்துல பங்கு போயிடும்ல. இப்ப சொத்துல பங்கு கேட்க எந்த வாரிசும் இல்ல. மாலதி காட்டுல கொண்டாட்டம் தான் இனிமே. மழை, மாலதி காட்டில் மழை, அவ்வளவுதான். சந்தோஷமா இருப்பாங்க, மொத்த சொத்தையும் அனுபவிப்பாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு 4000 ரூபாய் கொடுக்க விடாம உனக்கு 5 கோடி ரூபாய் பிளாட் வாங்கிட்டல, சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்லா நடத்துறீங்கடா குடும்பம். இதுல ஊருக்கெல்லாம் உபதேசம் மயிர் வேற வந்து பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் பேசக்கூடாதுதான் இருந்தோம். இருந்தாலும் இவனுக்கு பண்ற வேலையை பார்த்துட்டு பேச வச்சுட்டாங்க. நன்றி. அந்த ஆன்மா சாந்தி அடையிட்டும். உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பையன் முகத்தை பார்க்கும் போது ஐயோ பச்சை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு முகம். அப்படியே அவனுக்கு தாடி மீசெல்லாம் வச்சு அப்படியே சவுக்கு சங்கர் தான். அந்த பிள்ளைய எப்படி விட்டுட்டு எப்படி இப்படி கல் நெஞ்சக்காரனா இருப்பான்லாம் தெரியல. சொல்லலாம், அதை நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் கண் கலங்குதான். என்ன பண்றது? நன்றி. அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும். நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. நன்றி.